பாருங்களேன், மன்னராட்சி மாதிரி கருணாநிதி அவர்கள், அப்புறம் ஸ்டாலின். அவருக்கு ஸ்டாலின் பேச கூட தெரியல. சரி, உதயநிதி எவ்வளோ கான்ட்ரவர்சிஸ் அவரை சுற்றி. நீ பெண்ணை எப்படி பார்க்குறியோ அப்படிதான் நீ. எல்லாருக்குமே பொருந்தும், நாம் தமிழருக்கும் பொருந்தும். அவருடைய பிள்ளைங்க நடவடிக்கைகள் அந்த பர்சனலான ஒரு விஷயம் பொது தளத்தில் எடுத்துகிட்டு வரோம். எப்படி பர்சனல் பொது தளம் எப்படி நீங்கள் பிரிப்பு, அது எப்படி பொது வாழ்க்கையாக மாறுதுன்னே தெரியலையா மேம்? கருத்தோட பேசுகிற அண்ணனுக்கான மரியாதை கிடையாது. ஒன்றுமே பேசாதவருக்கு இவ்வளோ மரியாதை இருக்குது. அப்போது என்னன்றதை நம்ம யோசிக்கணும்ல. இளைஞர்களோட வாக்கு அதிகம் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதே நேரங்களில் நாம் தமிழரோட பெயர்கள் ஒரு பக்கம் சரிவு நோக்கி போயிட்டு இருக்குல்ல, இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? வலியோட தான் பார்க்குறேன், வேறு என்ன சொல்ல முடியும். தமிழ் தேசியம் அப்படின்னா அது நாம் தமிழர் மட்டும்தாங்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. தமிழ் தேசிய பேரியக்கம் இருக்கு, சிறிய சிறிய அரசியல் கட்சிகளும் இருக்கு. இவங்க எல்லாரும் ஒன்றிணைஞ்சு போனாதான் நம்ம சரியா வெல்ல முடியும். நாம் தமிழரில் தொடரும் விலகல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. சில பேர் ஏதோ ஒரு விதத்துல இந்த ஆட்டத்தை கலைக்கணுன்றதுக்காகவே இருக்காங்க. அவங்க ஆட்சி அமைக்கணுங்கிற எண்ணமே அவங்க கிட்ட கிடையாது. தேர்தல் நிற்கணும், ஓட்டு வாங்கணும், அந்த ஓட் பேங்கை வச்சு சம்பாதிக்கணுங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அது பொய்யா இருக்கலாம், உண்மையா இருக்கலாம். உடைச்சு பேசணும்னா பேசலாம். ஒரு வேட்பாளர் தேர்வு பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கு. இப்போ இதே இன்சைட் பாலிடிக்ஸோடய நாம் தமிழர் இதே மாதிரியான பெயர்களோட தொடர்ந்து 2026 என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இட்ஸ் கோயிங் டு பி காம்ப்ளிகேட்டட். இப்போ என்னையுமே சொல்லுவேன், பொறுப்புக்கு ஆசைப்பட்டேன், நான் கொடுக்கல, அதனால நான் வெளியேறிட்டேன். நான் சத்தியமா கிடையாது. பொறுப்புக்கு ஆசைப்படுற ஆளே நான் கிடையாது. எனக்கு நீங்கள் விஜய் கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. விஜய் எல்லாம் தமிழ் தேசிய கட்சி கிடையாது. நாம் தமிழர் இதே மாதிரி போயிட்டு இருந்தாலும் அடுத்த தேமுதிகவை மாறிடுமான்ற கேள்வி வைக்கிறாங்களே. இட் இஸ் பாசிபிள், ஹைலி பாசிபிள். குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய சிந்தனையாளர் மற்றும் செயற்பாட்டாளர் திருமதி இனியவள் ரஜினி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நேர்காணல். ஆமாம். பட் திஸ் நாட் கோனா பி ஒரு ஃபன்ஃபுல் இன்டர்வியூ நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சென்சேஷனான விஷயத்தை பேச போகிறோம், சென்சிட்டிவான விஷயமாகவும் இருக்க போகுது. நேற்றைய தினம் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், துணை முதலமைச்சராக பதவி எடுத்துட்டார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அரசியல் களத்தில் வரக்கூடிய 2026 எல்லாமே ஒரு இளம் தலைவர்களாக இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் வராரு, இப்போ உதயநிதி ஸ்டாலின் களத்துக்கு வராரு, அண்ணன் சீமான் அவர்கள் இருக்கார், அண்ணாமலை இருக்கார். இளம் களமாக இருக்க போகுது 2026ன்னு ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. அதே நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இளைஞர்களோட வாக்கு அதிகமாக இருக்கிறது நாம் தமிழருக்கு தான். இப்போ இளைஞரணியிலேருந்து அதுக்கப்புறம் அமைச்சராகி இப்போ துணை முதலமைச்சராக இருக்கார் உதயநிதி. அப்படின்றப்போ இளைஞர்களோட வாக்கு அதிகம் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதே நேரங்களில் நாம் தமிழரோட பெயர்கள் ஒரு பக்கம் சரிவு நோக்கி போயிட்டு இருக்குல்ல, இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க மேம்? இந்த நேரங்களில் வலியோட தான் பார்க்குறேன், வேறு என்ன சொல்ல முடியும். நம்ம 1000 எதிர்பார்ப்புகளோட இத்தனை வருடங்கள் இதுதான் அப்படின்ட்டு இருந்துட்டோம். சரி, இப்போது நம்மளை சுற்றி இருக்கவங்க பாரு, நாங்கள் சொன்னோம்ல நீ கேட்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனாலும் நம்பிக்கை இழக்கும் இடத்துல கிடையாது. இவங்க தன்னை திருப்பியும் தகவமைச்சுக்கணும் அப்படிங்கிற இடத்துல தான் நான் இதை முழுசாகவே பார்க்குறேன். அதே மாதிரி தமிழ் தேசியம் அப்படின்னா அது நாம் தமிழர் மட்டும்தாங்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. தமிழ் தேசிய பேரியக்கம் இருக்குது, இந்த மாதிரி பல இயக்கங்கள் இருக்கு. தமிழர்கள் நடத்தும் சிறிய சிறிய அரசியல் கட்சிகளும் இருக்கு, இயக்கங்கள் நிறைய இருக்கு. இப்போ இந்த சூழலை நம்ம எதிர்கொள்ளணும் அப்படின்னா இவங்க எல்லாரும் ஒன்றிணைஞ்சு போனாதான் நம்ம சரியா வெல்ல முடியும். இல்லைன்னா இந்த 8% கூட திருப்பி ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றத நம்ம பார்க்குறோம். காரணம் என்னன்னா இன்றைக்கு இந்த ஆடியோ ரிலீஸ், சொதப்பல்கள் எல்லாமே நிறைய நடக்குது, ஏகப்பட்ட சொதப்பல்கள் நடக்குது. நமக்கு ஒரு அங்கே தம்பிகள் சில பேர் பார்த்தீங்கன்னா முட்டு கொடுக்கும் இடத்துல நிறைய பேர் இருக்காங்க. இன்னொன்று எதிர்ப்பு அரசியல் பண்ணுறவங்களும் நிறைய பேர் வந்துட்டாங்க. நாம் தமிழருக்கு எதிர்ப்பரப்பு வெற்றிக்குமரெல்லாம் நம்ம பார்க்குறோம். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த எதிர்ப்பு அரசியலை நான் விரும்பலை. ஃப்ராங்காக சொல்லணும்னா எதிர்ப்பு அரசியலை விரும்பலை. ஆனால் நில்லுங்க, கேள்வி கேட்குற இடத்துல நில்லுங்கன்றதை நான் என்கரேஜ் பண்ணுவேன். காரணம் என்ன அப்படின்னா நம்ம கேள்வியே கேட்க ஆள் இல்லைன்ற போது தவறுகள் எப்பவுமே நிறைய பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருப்போம். பட் கேள்வி கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க, இல்லை நம்ம விளக்கும் தம்பிகள் இல்லை விளக்கும் ஆட்கள் போகிறதுக்கு ஒரு இடம் இருக்குன்ற போது இங்கே அது குறையும். அப்போ அந்த பார்வையில் இது சரியானது தான் நான் நினைக்கிறேன். ஆனால் எல்லாருமே இந்த வெளியே வந்தவங்க என்ன சொல்கிறது, குற்றம் குறையாகவே பேசுகிறது, அந்த கோபத்தோடைய அந்த ட்ராமாவோடையே இருக்காங்க பாருங்களேன், அதுதான் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியல. இட்ஸ் ஓகே. இப்போ என்னை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 மாதமாக நான் எந்த இன்டர்வியூஸும் அக்செப்ட் பண்ணல.
குவாய்ட்டாக நான் ஒதுங்கிட்டேன். காரணம் என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து நான் ஏதோ ஒன்று அவரை பற்றி தப்பாக பேசணும், கட்சியை பற்றி தப்பாக பேசணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஐ டென்ட் லைக் இட். எனக்கு வந்து எனக்கு அவர்கிட்ட நேரடியாக பேசக்கூடிய சூழல் வந்தது அப்படின்னா சொல்லுவேன். இல்லைன்றப்போது நம்ம என்ன பண்ண முடியும், சொல்லி பார்க்குறோம். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எதுவும் நடக்காதுன்னு தெரிஞ்ச பிறகு நம்ம ஒரு ஸ்டெப் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன செய்ய முடியுங்கிற ஒரு பார்வையில் தான் போயிட்டுருக்கோம். வாட் ஐ கேன் டூ. அப்போ அதில் தான் வந்து இந்த மீள்வோம் மீட்போம்ன்ற ஒரு அமைப்பை தொடங்கி இருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 43 பேர் வந்து கோர் குரூப்பாகவே நாங்கள் வேலை செஞ்சிட்ருக்கோம். அதனுடைய முதல் படியாக வந்து இது யாருக்கும் தெரியாது. சொல்லுங்க, பிரேக் பண்ணுங்க நம்ம இன்டர்வியூவில். சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது திலீபனுடைய நினைவு நாளை ஒட்டி நாங்கள் ஏதாவது ஒரு விஷயம் நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோன்மணியார் அவருடைய அந்த தமிழ்த்தாய் வாழ்த்தை வந்து ஒரிஜினல் வெர்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். அதை பண்ணது நீங்கள் தானா அப்படிங்கிற கேள்விகள் வந்துடும் இப்போ கமெண்ட்டில். ஆமாம், நிறைய பேருக்கு தெரியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி அக்டோபர் 2 வந்து வணிகர்களுக்கான ஒரு தளத்தையும் நம்ம வெளியிடுறோம். இந்த மாதிரி இயற்கை சார்ந்து சில விஷயங்கள் பண்ணுறதுக்காக இயற்கை நீதி, இதெல்லாம் வந்து பல பேரோட இணைஞ்சு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆக்டிவாக நம்ம ப்ரோ ஆக்டிவாக போயிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவோடு தான் நான் வந்து செயல்பட்டுட்ருக்கேன். ஸோ அந்த கேப் எடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, என்ன செய்யலாம்ங்கிற எண்ணம் வருது இல்லையா? அப்போ அந்த இடத்துக்கு நம்ம போகிறோம். வெறும் பேசிக்கிட்டே இருந்தால் வேலைக்காக போகிறதில்ல. அதுவும் இந்த தாய் தமிழ் வாழ்த்து, தமிழ் தாய் வாழ்த்துன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அது வந்து கவர்மெண்ட் இது. நம்ம சொல்கிறது வந்து தாய் தமிழ் வாழ்த்துன்னு சொல்லியிருக்கோம். அது வந்து இப்போ நான் எதிர்பார்த்தேன், இது வந்து ரீச் நல்லா கிடைக்கும்னு எதிர்பார்த்தேன். என்ன யூடியூப்லேயே பார்த்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் அதை டவுன்லோட் பண்ணி நிறைய ஷேர் பண்ணாங்க. ஒரு ஈவெண்ட்லேயுமே அதை வந்து ப்ளே பண்ணாங்கன்ற போது நமக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. அதுவும் ஒரு நாம் தமிழருடைய தளத்துலேயே அது பண்ணது வந்து உண்மையிலே எனக்கு மகிழ்ச்சி. அது சொல்ல முடியாத ஒரு உணர்வு. இப்போ மேம் நாம் தமிழர் இறங்கும் போது தான் எனக்கு இந்த கேள்வி வருது. நான் முதல்ல சரிவுன்னு சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழரில் தொடரும் விலகல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. பத்திரிகையாளர் ஐயா ஐயநாதனில் ஆரம்பித்து கடைசி வாரத்தில் விலகின ஏகலைவன் ஐயா வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழரில் ஒரு பயணத்தை தொடங்கி நீங்கள் கூட இல்லை உள்ள சில பேர் இருக்காங்கப்பா. சில பேர் வந்து ஏதோ ஒரு விதத்தில் இந்த ஆட்டத்தை கலைக்கணுன்றதுக்காகவே இருக்காங்க. ஏன் அவங்கள இன்னும் உள்ளே வச்சுருக்காங்கன்றது நமக்கு புரியலை. அதை முதல்ல வெளிப்படுத்தினதும் நான் தான், வெளிப்படையாக பேரோட வெளிப்படுத்தினதும் நான் தான். அது ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் உண்மையிலே நான் வந்து என்ன சொல்கிறது, ஐ வாண்ட் them டு பிரேக் தட். ஏன்னா நம்மளுடைய உரிமைகளை நம்ம இழந்துக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ நாள் தான் இப்படி பாருங்களேன். மன்னராட்சி மாதிரி கருணாநிதி அவர்கள், அப்புறம் அவருக்கு ஸ்டாலின் பேச கூட தெரியல. உதயநிதி வாட் இஸ் ஹி கோயிங் டு டூ? 2 வார்த்தையில் பதில் சொல்கிறாரு. வழுத்திருக்கா பழுத்திருக்கான்லாம் பேசுகிறாரு. சரியான பதிலாக தானே இருக்கு. ப்ளீஸ். அதாவது இன்னைக்கு என்ன சொல்கிறது, பேசும் நல்ல கருத்தோடு பேசுகிற அண்ணனுக்கான மரியாதை கிடையாது. ஒன்றுமே பேசாதவருக்கு இவ்வளோ மரியாதை இருக்குது. அப்போது என்னன்றது நம்ம யோசிக்கணும்ல. வாட் இஸ் இம்பார்ட்டண்ட்டுங்கிறத யோசிக்கணும்ல. அங்கே ஒற்றுமை இருக்குது. இப்போ நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா நிறையா கட்சி சார்ந்த நபர்களை வந்து நேர்காணல் எடுக்கும்போது அவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாம் தமிழர் அப்படின்னாலே அவங்க ஆட்சி அமைக்கணுங்கிற எண்ணமே அவங்க கிட்டே கிடையாது. தேர்தல் நிற்கணும், ஓட்டு வாங்கணும், அந்த ஓட் பேங்கை வச்சு சம்பாதிக்கணுங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அது பொய்யா இருக்கலாம், உண்மையாக இருக்கலாம், இல்லைன்னா கட்சி ரீதியான தாக்குதலாக கூட இருக்கலாம். ஆனால் தொடர்ந்து இது மாதிரியான விஷயங்கள் நாம் தமிழரில் நடக்கும்போது உடைச்சு பேசணும்னா பேசலாம். ஒரு வேட்பாளர் தேர்வு பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு இடத்துல ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா நீங்க மறுபடியும் அவங்கள தான் நிறுத்தணும், மாத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. இல்லையா அந்த களத்துல வேலை செய்யறவங்கள நீங்க வந்து போடணும். திடீர்னு புதுசா ஒரு ஆள் வந்தா உடனே தூக்கி அவங்களை வேட்பாளராக அறிவிக்கிறது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல அறிவிக்கிறது. இது எதை காட்டுது? என்ன சொல்ல வரீங்க? நம்ம இன்னும் அதாவது ஒரு சின்ன ஒரு நகர்வு கூட இல்லை. பொலிட்டிக்கலாக ஒரு சக்ஸஸ்ன்னு இருக்குல்ல, அந்த சக்ஸஸ் நம்ம இன்னும் அச்சீவே பண்ணலை. இந்த 8%க்கே வந்து ரொம்ப அடுத்த முறை அது குறைஞ்சிச்சுன்னா நீங்கள் சின்ன மறுபடியும் லூஸ் பண்ணிடுறீங்கல்ல. ஏன் அந்த எண்ணம் வரல? இது பெர்மனெண்ட் கிடையாது. திஸ் இஸ் நாட் சம்திங் தட் இஸ் ஸ்டேபிள். அப்போது நம்ம வந்து அதை நோக்கி, அதாவது இந்த ரிலே ரேஸ் மாதிரி தான் நான் இதை பார்க்குறேன். அண்ணன் வந்து அவர் பண்ண வேண்டியதை அவர் முடிச்சிட்டாரு, அவருடைய கடமையை அவர் முடிச்சிட்டாரு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், நான் அவருக்கு எதிராக அதாவது அவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனநிலைக்கு நான் வந்தாலும் அவர் மீது எப்பவும் எனக்கு மரியாதையும் அன்பும் இருக்கும் நான் சொல்லியிருக்கேன். காரணம் என்ன அப்படின்னா, இந்த தமிழ் தேசிய பயணத்தை எனக்கு தொடங்கி வச்சவர் அவர் தான்.
அவருடைய என்ன சொல்கிறது, அந்த புள்ளியிலேருந்து தான் நான் வந்து பிறந்திருக்கேன்னே சொல்ல முடியும். அப்போ அதை வந்து நம்ம மறுக்கவோ, ஆனால் அவரே அதை உடைக்கும் போது நமக்கு வலிக்குது. என்ன இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றம், அவர் கொண்டு வந்த மாற்றம் என்ன அவருக்கே தெரியுதான்னு தெரியல. என்ன அப்படின்னா, அவரே இல்லைனாலும் அவருடைய கருத்தியலை தூக்கிட்டு நடக்கிறவங்க நிறைய பேர் ஆயிட்டோம். ரிலே ரேஸில் கொடுப்போம் இல்லையா, ஆமாம், வாங்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தோம். அந்த அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறவங்க இன்னைக்கு நிறைய பேர் ஆயிட்டாங்க. அவர் மேலே உள்ள கோபத்தில் அந்த அடுத்த கட்டம் போகணுங்கிறத நான் ஒருபோதும் வந்து நம்ம வந்து நம்ம கோபத்தை எப்படி வெளிப்படுத்தலாம், நீ மாறுன்னு சொல்லி வெளிப்படுத்தலாமே தவிர்த்து உன்னை ஒழிச்சு கட்டுற பாருன்ற மனநிலை வந்து நமக்கு என்றைக்குமே இருக்கக்கூடாது. அதுதான் வந்து தமிழினத்துக்கு வீழ்ச்சியாக இருக்குது. உன்னை என்ன பண்ணுறேன் பாரு, I'll show who I am, நான் யாருன்னு காட்டுறேன் பாரு, இதெல்லாம் அகம்பாவம். அப்போ இந்த மாதிரியான மனநிலைக்குள்ள நிறைய பேர் தள்ளப்பட்டுட்டு இருக்கோமான்றது வந்து எனக்கு ஒரு கேள்வி. அதே மாதிரி இயல்பாகவே நமக்கு பாராட்டும் குணம் கிடையாது. சரி, அந்த மாதிரி ஒருத்தருக்கு அங்கீகாரம் கொடுக்கறதுனால என்ன இழக்கிறோம்? எதையும் இழக்கல, ஆனால் பெறுவது அதிகம். அவங்களுடைய நன்மதிப்பை பெறுறோம், அவங்களுடைய அன்பை பெறுகிறோம். இதுதானே இம்பார்ட்டண்ட்டு. அப்போ ஒரு தமிழினமாக நம்ம வந்து அப்படி தான் பார்க்கணுமே தவிர்த்து உடனே எடுத்தோம் கவுத்தோம் இவங்க சந்தேகத்துக்குரியவர்கள். நான் எனக்கு அடிக்கடி எனக்கே அனுப்புவாங்க. இன்ஃபேக்ட் அந்த என்னுடைய மதுரையில் இருந்தபோது கல்லறையிலேருந்து வெளியில் வர்றேன், டீ சாப்பிட்ற ஒரு டீ கடையில், பக்கத்துலேயே ஒரு டீ கடை இருக்குது. அவங்க வந்து ஏன் அண்ணனுக்கு துரோகம் பண்ணீங்க நேராக கேட்குறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா நம்ம ஒரு இதுக்காக வந்திருக்கோம், இறப்புக்காக. எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன் அண்ணனுக்கு துரோகம் பண்ணீங்கன்னு. யார், நானா அப்படின்னு. ஆமாம், நீங்கள் துரோகம் பண்ணிட்டீங்க. என்ன பண்ண அப்படின்னா, இல்லை நீங்கள் வந்து வெற்றிக்குமரனோட சேர்ந்துக்கிட்டு நீங்கள் வந்து ஆளுங்களெல்லாம் தட்டி தூக்கிட்டு இருக்கீங்கன்னு அப்படியே சொன்னாங்க. நான் தட்டி தூக்கிட்டு இருக்கேன், நான் தட்டி தூக்குறாரு அவர் அப்படின்னு. ஆமாம் அப்படின்னா, யாரை அவங்க பேர்லாம் சொல்லிட்டு இருந்தப்போ நான் சொன்னது பாருங்க, தட்டி தூக்கு அவங்க கட்சியில் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை, நீக்கினவங்க அங்கே போய் சேர்றாங்க அப்படின்னா தட்டி தூக்குற வார்த்தை சரியான வார்த்தையா அப்படின்னா அவர் யோசிக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் என்னுடைய கணவரும் சொன்னாங்க, இவங்க வந்து அக்மா இருக்குங்க, இவங்கெல்லாம் வந்து எனக்கு 33 வருஷம் தெரியும் அவங்கள, இவங்களெல்லாம் மாற்றவே முடியாது, நீங்கள் நினைக்கிற மாதிரி இவங்க துரோகிலாம் கிடையாது அப்படின்னா அவர் ப்ளசண்ட்டாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒருத்தருக்கும் நம்ம விளக்கம் கொடுத்துட்ருக்க முடியாது. சரி, உதயநிதி எவ்வளோ கான்ட்ரவர்சிஸ் அவ்வளோ சுற்றி. ஒருத்தனுடைய ஒழுக்கத்தை நீங்கள் மெஷர் பண்ணணும் அப்படின்னா 2 விதத்தில் தான் நான் பார்ப்பேன். 2 விதத்தில் தான் நான் பார்ப்பேன். ஒன்று வந்து பெண் சார்ந்து நீ எப்படி இருக்க, ஓகேவா, அது நம்பர் 1. நம்பர் 2 நீ பேசும் வார்த்தைகள். இது 2 தான் எனக்கு. இது 2ம் நீ சரியாக இருந்தீங்கன்னா மற்ற எல்லாத்துலேயும் சரியாக ஆகிடுவேன். உனக்கு இல்லைனா கூட சரியாக ஆகிடுவேன். நீங்கள் ரொம்ப சுலபமாக நினைக்கிறோம், பெண் தானே அப்படின்னு நினைக்கிறோம். நீ பெண்ணை எப்படி பார்க்குறியோ அப்படி தான் நீ. How you see yourself, அதுலேருந்தே நமக்கு தெரிஞ்சிடும். அனைவருக்குமே பொருந்தும் தானே மேம்? எல்லாருக்குமே பொருந்தும். எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும், நாம் தமிழருக்கும் பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும், ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் பொருந்தும். நீ எப்படி பார்க்குறியோ அதுதான் நீ. அப்போது வந்து என்ன சொல்கிறது, உதயநிதிலாம் வந்து இஸ் நாட் வொர்த் இட். நம்ம பார்க்குறோம்ல அவருடைய நடவடிக்கைகள், பார்க்குறோம் அவருடைய பிள்ளைங்க நடவடிக்கைகள் அந்த. ஆனால் அவங்க என்றைக்கும் வந்து நிற்கிறாங்க அப்படின்னா அது காரணம் என்ன? பட் இந்த ஒப்பீனியனை நீங்களே சொல்கிறதா எனக்கு ஷாக்காக இருக்குது. என்ன அப்படின்னா பர்சனலான ஒரு விஷயத்தை நம்ம பொது தளத்தில் எடுத்துகிட்டு வரோம். எப்படி பர்சனல் பொது தளம் எப்படி நீங்கள் பிரிப்பீங்க? ஏன்னா அவர் உதயநிதியே சொல்கிறாரு மேம், ஒரு நேர்காணலில் சொல்கிறாருல, என் பையனோட விஷயம் அவரோட பர்சனல். அது எப்படி அது பர்சனலாக, அது அவருக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு கூட அது எப்படி மேம் அது பொது சுய வாழ்க்கை. இப்போ தனி வாழ்க்கையில் ஒழுக்கம் இல்லைன்னா நீ எப்படி பொது வாழ்க்கையில் ஒழுக்கமாக இருப்ப? How will you be? நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு பதில் சொல்லுங்கள். இல்லை, அது எப்படி பொது வாழ்க்கையாக மாறுதுன்னே தெரியலையா மேம்? இப்போ அது பர்சனல் எப்படி பொது வாழ்க்கையாக மாறுதுன்னு தெரியல. இப்போ எனக்கு ஒருத்தவங்க இப்போ வந்து சொல்லுங்க. கமலஹாசன் வாஸ் வெரி ஆனஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ஒரு பரப்புரை பண்ணாங்க, ரொம்ப நேர்மையானவர் அப்படின்னு. அப்போ அவருக்கு நான் வச்ச இது என்ன தெரியுமா, ஒரு அக்னி சுற்றி உன்னை கடைசி வரைக்கும் நான் பார்த்துப்பேன்னு சொல்லி சுற்றி வர்றாரு, அந்த பெண்ணை வந்து ஒதுக்கிட்டு இன்னொரு பெண்ணுக்காக போகிறாரு அப்படின்னா அங்கே நேர்மை தவறுறாரா இல்லையா? தவறுறாருல. இப்போ என்ன நடக்குது? இப்போ அவர் நேர்மையாளர் சொல்லிட்டு அரசியலில் இருக்காரு. இப்போ என்ன நடக்குது? இப்போ திமுக பின்னாடி இதை உடைப்பேன், அது பண்ணுவேன், என்னென்னமோ பேசினாரு. இப்போ எங்கே இருக்காரு? இது அரசியல் வர்றப்ப சுய வாழ்க்கையில் ஒழுக்கமற்றவர்கள் பொது வாழ்க்கையில் ஒழுக்கமாக இருக்க மாட்டாங்க. எத்திக்ஸுங்கிறது வந்து நீங்கள் ஒரு ஆள் தானே, ஒரு ஆள் எப்படி வந்து தனி வாழ்க்கையில் ஒரு மாதிரியும் பொது வாழ்க்கையில் ஒரு மாதிரியும் வாழ முடியும்? உங்களுக்கு ஒரு இதயம் தானே இருக்கு, ஒரு ஸ்டாண்டர்ட் தானே இருக்கு. எப்படி நீங்க இரட்டை முகம் வச்சிருக்கலாம்? இரட்டை முகம் வச்சிருந்தீங்கன்னா அதனால சீரழிஞ்சு போயிருக்கோம் நம்ம.
இப்போ நிறைய பேர் மேம் அவங்களோட இரட்டை முகம் இல்லாதனால நிறைய பேர் சீரழிச்சிருக்காங்க. அப்போ ஒரு முகமே ஒரு சில பேருக்கு இருக்கும். அவங்களோட பர்சனலான விஷயம் வந்து சொசைட்டி ஆஸ் அ ஒர்க் ஆஸ் அ பிஸ்னஸ்னு வர்றப்போ அது அவங்களுக்கு வெளியில் எடுப்படாது. இப்போ கமல்ஹாசன் அவர்களே எடுத்துக்கிட்டோம். அப்போ திமுக கூட செய்யலைன்னா கடைசி வரையும் அந்த டார்ச் லைட்டை பிடிச்சிட்டு தான் அவர் எடுத்திருப்பாரு. இருந்துட்டு போட்டோம், எனக்கு டார்ச் லைட்டே தேவையில்லை, நம்ம இருந்திருக்கணும். தேவையில்லாமல் வந்து என்ன சொல்கிறது, ஓட்டை பிரித்து தானே மிச்சமாக போச்சு. ஆமாம், எத்தனை பேரை நம்ப வைக்கிறாங்க. இன்னைக்கும் நம்ம மக்கள் என்ன பண்றாங்க, விஜய் விஜய் விஜய்னு போறாங்க, பின்னாடி விஜய்னு போறாங்க. ஹூ இஸ் விஜய்? இதை சொல்லாம தெரியல. ஒரு வாரத்துக்கு முன்னாடி என் மகன் வந்து ஒரு வீடியோ, பழைய வீடியோ அனுப்புறாரு. என்னன்னா விஜய் வந்து நீங்க பண்ண நாட்டியஸ்ட் திங் என்னன்னு கேக்குறாங்க. அந்த நாட்டியஸ்ட் திங் என்னன்னு கேட்கும்போது, நான் கல்லூரியில் போகும்போது ஒரு கலாட்டா நடந்தது, அதில் கீரெல்லாம் வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹி இஸ் நரேட்டிங். நானும் என் கணவரும் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டோம். என் கணவர் உடனே சில கம்பி கட்டுருக்கிறது எல்லாம் சொல்கிறான் பாரு அப்படின்ட்டு. காரணம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு நடந்தது என்னன்னா, 2 கம்பார்ட்மெண்ட்டில் 2 யூனிட்டாக டிவைட் ஆகிருக்கும். நாங்கள் இருந்த இன்ஃபேக்ட் என் கணவர் வந்து நெஞ்சில் ஒரு 2-3 குத்து வாங்கினார். நான் கத்தவும் விட்டு போனாங்க. இந்த குரூப் இருக்கு பாருங்க, விஜய் குரூப், இவங்கெல்லாம் வந்து இன்னொரு கம்பார்ட்மெண்ட்ல இருந்தாங்க. அவங்கெல்லாம் இவங்களுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி இருந்தாங்க. அதாவது they didn't come at all. நாங்களாம் கிண்டல் கூட பண்ணிட்டு இருந்தோம். அதாவது ஹீரோ பாரு அந்த கம்பார்ட்மெண்ட்ல he is telling a blatant lie. நாங்க இப்போ சிரிச்சுட்டு சொல்றோம் இப்போ, பட் இட் இஸ் a blatant lie. தோணலையா? உன்னுடைய கூட இருந்தவங்க வந்து நாளைக்கு இது எது உண்மை எது பொய்ன்னு சொல்ல மாட்டாங்கன்னு தெரியாதா? வேர் இஸ் யுவர் எத்திக்ஸ்? அப்போது இது ஒரு போராட்ட களம் தான். யாருமே வந்து நீ பர்ஃபெக்டாக ஆரம்பத்துலேருந்து இருக்கணும்னு நம்ம சொல்லலை. நீ இல்லைனாலும் பரவாயில்ல, மாறிக்கும். அப்போ அந்த இடத்துல தான் வந்து விஜயலட்சுமின்ற ஒரு கேரக்டர் இருந்தாலும் இட்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம அக்செப்ட் பண்ணுறோம். இன்றைக்கி ஒரு ஒழுக்கமாக மனைவியோட வாழ்கிறாரா, அது நமக்கு போதும் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வரும். அப்போ இதுதான் வந்து இந்த பொது வாழ்க்கை தனி வாழ்க்கைலாம் தயவுசெய்து பிரித்து பேசாதீங்க. யாரும் நம்மளை வேலிடேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீ ஹீரோ ஆகணுமா, நீயே ஹீரோவாகு. ஹீரோனா படத்தில் போனால் தான் ஹீரோ கிடையாது. உன் வாழ்க்கையில் நீ ஹீரோவாகு. நேர்மையாளனா இரு, நேர்பட பேசு. என்னை சமரசம் செய்யாமல் நான் என்ன பண்ண முடியும்? இதுதான் வந்து இந்த பார்வை தான் வந்து மக்கள் பார்க்கணுங்க. ஸ்டாண்ட் ஸ்ட்ராங். ஒன்றும் மிஞ்சி போனால் என்ன உயிர் போகட்டும். இப்போ மேம் பேக் டு பொலிட்டிக்ஸ் அப்படின்றதுனால இந்த விஷயத்தை கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் மன்னராட்சி அப்படின்னு ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணீங்க. இப்போ மன்னராட்சி காலத்துலேருந்தே ஒரு விஷயம் இருக்கும். ராஜகுருன்னு ஒருத்தர் கூட இருப்பார், வயதில் முதிர்ந்த ஒருத்தர் இருப்பார், இல்லைனா அனுபவசாலி ஒருத்தர் இருப்பார். அப்போ துரைமுருகன், பெரியசாமி, வீரமணி எவ்வளோ பேர் எடுத்துக்கலாம் மேம். அனைவரும் சொல்கிறத கேட்கக்கூடிய இடங்களில் திராவிட கட்சிகள், அதாவது இப்போ ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அதிமுக இருந்தது, இன்னும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நாம் தமிழரில் வந்து மூத்த நிர்வாகிகள், அதாவது பார்த்தீங்கன்னா ஐயநாதன் ஐயாவாக இருக்கட்டும், இப்போ ஏகலைவனாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே மூத்தவங்க, சோசியலாக நிறையா விஷயங்கள் அக்னாலேஜ் பண்ணவங்க. அப்படிங்கிற நாம் தமிழில் இருக்க பெரிய ட்ராபேக்கே அதுதான். அங்கே வந்து ஒரு ஆன்றோர், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கவுன்சிலிங், ஆன்றோர் மூத்தவர்கள் அப்படிங்கிற அந்த இடத்துல யாருமே கிடையாது. பெண்கள் சுத்தமாக கிடையாது. அதான் மேம் என்னோட கேள்வி. ஒரே ஒரு பெண் கூட கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் பார்வைங்கிறது பெரிய பார்வை, பொது பார்வை. அந்த பொது பார்வை வந்து விரியணும் அப்படின்னா அதனுடைய தொடக்கம் வந்து வீட்டுக்குள்ளார தான் இருக்கணும். இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் சொல்கிறப்ப வீடுன்றப்போ நான் நாம் தமிழராக ஒரு கட்சியை வந்து வீடாக எடுத்துக்கிறேன். இப்போ நாம் தமிழ்லேருந்து வெளியேறின நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட ஆளை சொல்ல போனால் இப்போ கல்யாண சுந்தரம் அதிமுகவில் சேர்ந்து ஒரு சிறந்த பேச்சாளராக மாறிட்டார். அவருக்குன்னு இப்போ ஒரு பேக்கப் இருக்குது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ராஜீவ்காந்தி திமுகவின் ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பேச்சாளர், திமுகவோட ஒரு மிகப்பிறந்த உடன்பிறப்பாக மாறிட்டார். இவங்களுக்கான பவர்ஸ் வந்து அந்த திராவிட கட்சிகளை கொடுக்கப்படுதில்ல. இப்போ நாம் தமிழரில் இருக்கக்கூடிய ஸ்போக் பர்சன்ஸுக்கு எதுக்கு அந்த ஒரு பவர் கொடுக்கப்பட மாட்டேங்கிறாங்க? எல்லாரும் தான் பேசுகிறாங்கல்ல, அந்த பவர் இருக்கா இல்லையாங்கிறது தெரியல. இட் நீட்ஸ் அ லாட் ஆஃப் ஒரு கார்பரேட்டில் எப்படி இப்போது திமுகலே எடுத்துக்கோங்களேன், ஒரு கட்டமைப்பு இருக்குது. நாம் தமிழருக்கும் அந்த கட்டமைப்பு தான் வேணும். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது மேம். என்ன அப்படின்னா, திரும்பவும் பாலிட்டிக்குள்ளே தான் வரும். என்னன்னா, நீங்கள் நாம் தமிழர்லேருந்து வெளில வந்தீங்க, பட் ஸ்டில் தமிழ் தேசியத்தில் நிலைப்பாடாக இருக்கீங்க. இது வந்து நாம் தமிழருக்கு எந்த அளவு ப்ளஸ்ஸாக இருக்குங்கிறத தாண்டி மைனஸாக இருக்காதுன்றது ஒரு ஹோப்னு வச்சுக்கோங்களேன். அதே நேரம் இப்போ ராஜீவ்காந்தி வெளியில் வந்தார், ஒரு பக்கம் திமுகவுக்கு போயிட்டார், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் அதிமுகவுக்கு போயிட்டார். அப்படிங்கிறப்போ நாம் தமிழரில் இருக்கக்கூடிய பலமன் பலவீனங்களை அந்த கட்சிகளை ஷேர் செய்கிறது மூலமாக இங்கே நாம் தமிழருக்கான ஒரு மைனஸ் அதனை மேம் இது அமையுது. இதை வந்து இதுக்கான இடத்த கொடுக்குறதே நாம் தமிழர் கட்சியாக தானே இருக்குது. நான் என்ன பண்ண முடியும்? வாட் கேன் ஐ டு? இன்சைட் பாலிடிக்ஸ் இருக்கா மேம்? இல்லை, இருக்கு. வாட் கேன் ஐ டு? தே ஹாவ் டு ரெக்டிஃபை இட். நம்ம அதில் பார்ட் இல்லை அப்படின்னு உள்ள ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா, உள்ள சில விஷயங்கள் நான் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் என்னால் உள்ளே என்டர் பண்ண முடியல. இதுதான் இது இந்த நேரத்தில் சொல்லாமான்னு தெரியல.
ஏன்னா எனக்கு வணிகர் சார்ந்து வந்து ஒரு பெரிய ஆர்வம் உண்டு. வணிகர்களை உருவாக்கணுங்கிற அந்த ஆர்வம் பெருசாக இருந்தது. அது நானாக சில என்ன சொல்கிறது பொருளாதாரம் போட்டு சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி பண்ணேன். ஆனால் அது என்னால் நடைமுறைப்படுத்த முடியல. கிட்டத்தட்ட 4-5 வருட கனவு வந்து இப்போ 2ஆம் தேதி நிறைவேற போகுது எனக்கு. இட் வாஸ் நாட் அலவுட். இப்போது என்னை கேட்டிங்கன்னா நீங்கள் எல்லா பாசறையும் வச்சுருக்கலாம், வணிகம் தான் முதல்ல வைக்கணும். காரணம் என்னென்னா இந்த பொருளாதாரம் தான் நமக்கான ஒரு ஏன்னா இப்போ வெளில போனவங்களாம் பாருங்களேன் எதை பேசுகிறாங்க, உள்ள வந்து ஒரு இது கிடையாது. இல்லை நான் இழந்துட்டேன், எவ்வளோ இழந்துட்டேன், சொத்து இழந்துட்டேன். நிறைய பேர் இழந்தவர்கள் நான் கண்ணு முன்னாடி இப்போ பார்த்துட்டு இருக்கேன். நான் கட்சிக்காக காசு, தன்னுடைய சொத்து, தன்னுடைய அந்த மாதிரி பல பேர் இப்போ பார்த்துட்டு இருக்கேன்னா நமக்கு வந்து நான் என்னுடைய இழப்பு வந்து பெருசுன்னு நினச்சேன். ஆனால் என்னுடைய இழப்புலாம் ஒன்றுமே கிடையாது. ஓகே, ஒரு பெண்ணாக நானாக ஏர்ன் பண்ணதை தான் இழந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை தான். எனக்கு பெருசாக சேவிங்ஸ்லாம் கிடையாது, இப்போவும் சேவிங்ஸ் வச்சுக்க மாட்டேன். அப்போ அந்த ஒரு இடத்துலேருந்து பார்க்கும்போது நமக்கு வலிச்சது. பட் அங்கே எல்லாரும் இழக்கிறாங்கன்ற போது என்னை பொறுத்த வரைக்கும் இனி அதனால தான் பார்த்தீங்கன்னா மற்ற திராவிட கட்சிகள்லாம் இந்த கட்ட பஞ்சாயத்து இல்லை வந்து டெண்டர்ஸ் கொடுக்கறது, இல்லை வந்து அவங்க பொருளாதாரத்தில் மேம்படுறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்துட்றாங்க. அது கடைநிலை ஊழியராக இருந்தாலும் தே ஹாவ் அ வே டு ஏர்ன். ஏதோ ஒரு விதத்தில் அவங்க ஏர்ன் பண்ணலாம், கண்டுக்காமல் போயிடுது. ஆனால் நம்ம அப்படி பண்ண முடியாதுல்ல, அதெல்லாம் வேண்டாம் தானே நம்ம இங்கே வந்திருக்கோம். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வணிகர்கள் கட்டமைப்பு இருக்கணும். இப்போ தமிழர்கள் வந்து பொருளாதாரத்தில் வளர்கிறதுக்கு என்ன செய்யணுமோ நம்ம அதை செய்யணும். அப்போ அது செய்ய முடியலங்கிறது எனக்கு ஒரு வருத்தம். உள்ளேருந்து நான் நிறைய தடவை முயற்சி பண்ணேன். அதுக்கு அதாவது என்னன்னா எனக்கு நான் என்ன சொல்கிறது கொடுத்துட்டு போங்கங்கிறாங்க. அது எனக்கு மனசு வரல. எனக்கு உண்மையிலேயே நான் சொல்கிறேன், வெளிப்படையாகவே சொல்கிறேன். ஏன் நான் தான் இருக்கணுமா அப்படின்றது கிடையாது. எனக்கு சில ஐடியாஸ் இருக்குது, இது இப்படி தான் எடுத்துகிட்டு போகணுங்கிற ஐடியாஸ் இருக்குது. ஏன் நம்மளை அந்த இடத்துக்குள்ளார சேர்க்க மாட்டேங்க? ஒருவேளை நம்ம வந்து வெளிப்படையாக பேசுகிற ஆள் இல்லை எதுக்கும் பயப்படாத ஆளுன்னு அவங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரில. இது அண்ணனை டைரெக்டாக நான் சொல்கிறது கிடையாது, அங்கே இருக்கும் சில பேர். பட் இனிமேல் மேம் இப்போ ஒரு ஹெல்த்தியான ஒரு காம்படிஷன் வரப்போகுது 2026 அப்படிங்கிறப்போ, ஒரு பக்கம் பணம், ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் ஆள்பலம் இருக்குது. இப்போ ஒரு ஹெல்த்தியான காம்படிஷன் தான் 2026 ஹெல்த்தியான காம்படிஷன். ஒரு பக்கம் பணம் வச்சுருக்காங்க மேம், ஒரு கட்சி பணம் வச்சுருக்காங்க, இன்னொருத்தவங்க ஆளும் கட்சியாக இருக்காங்க. அப்படிங்கிறப்ப பணம் செலவு பண்ணுறதுக்கே வந்து 3 கட்சி ரெடியாக இருக்காங்க. இப்போ நாம் தமிழர் சார்பிலேருந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டாங்கன்றப்போ கேண்டிடேட்ஸாகவும் அஸ் அ யங்ஸ்டர் லீடர்ஸாகவுமே வந்து ஒரு காம்படிஷன் ஹெவியாக தான் நம்ம இருக்குது. விஜய் வேற வந்துடுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இதே இன்சைட் பாலிடிக்ஸோடய நாம் தமிழர் இதே மாதிரியான பெயர்களோட தொடர்ந்து 2026 என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன முடிவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? It's going to be complicated. Very complicated. It's going to be very complicated. Like DMDK ஒரு கட்சி இருந்தது. நம்மளால வந்து இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. எனிதிங் கேன் ஹேப்பன்ன்ற மாதிரி. பட் எனக்கு என்ன தோணுது, நான் என்ன நினைக்கிறேன், ஸ்ட்ராங்காக நினைக்கிறேன் அப்படின்னா, சிறு சிறு அரசியல் கட்சிகளாக, தமிழ் தேசிய கட்சிகளாக இருப்பவர்களை ஒன்றிணைக்கணும். இப்போவே வந்து ஒரு மாநாடோ இல்லை ஒரு யூ ஷுட் ஆர்கனைஸ் அ மீட்டிங். நாம் தமிழர் அதை பண்ணணும், அவர் சீமானண்ணன் தலைமையில் அதை பண்ணணும்னு நினைக்கிறேன். வெட்டிட்டு போனவங்களை கூட உள்ளே வான்றத வெளிப்படையாத என்ன ஈகோ வேண்டி கிடக்கு நமக்கு சொல்லுங்கள். தவறு செய்கிறேன்னா இப்போ ஒன்றும் இல்லை, இனியவள் எனக்கு ஏதோ நீங்கள் வந்து சரியாக பண்ணலை, இதை நீங்கள் ஏமாற்றிட்டீங்க, பணம் ஏமாற்றிட்டீங்கன்னு போடுங்க, வெட்ட வெளிச்சத்தில் போடுங்க. நீங்கள் ஒரு அறிக்கையை போடுறீங்கல்ல, இவங்க இவ்வளோ பணம் இவங்களை இங்கே ஏமாற்றிட்டாங்க. இன்றைக்கி எல்லாருமே என்ன கேட்குறாங்க, நான் என்ன தப்பு பண்ணேன்னு தானே கேட்குறாங்க. தப்பு பண்ணு போடுங்க, அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ என்னையுமே சொல்லுவேன், பொறுப்புக்கு ஆசைப்பட்டேன், நான் கொடுக்கல, அதனால நான் வெளியேறிட்டேன். சத்தியமாக கிடையாது. பொறுப்புக்கு ஆசைப்படுற ஆளே நான் கிடையாது. எனக்கு வேணும்னா என்னால் அக்வயர் பண்ணிக்க முடியும், அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸ் எனக்கு உண்டு. நான் யார், எனக்கு என்ன தெரியுங்கிறது எனக்கு தெரியும். வேணும்னா ஐ கேன் அக்வயர் இட், பட் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்ட். அது இல்லை என்னுடைய என்ன சொல்கிறது. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துமே வந்து அவங்க தே ஹாவ் டு திங்க், ஒன்றிணைக்கணும். இப்போ நிறைய கட்சிகள் இருக்குது, என்ன சொல்கிறது, தனித்தனி தீவா. அதே மாதிரி ஒரு சில பாக்கெட்ஸில் சில பேர் வந்து கொஞ்சம் வலிமையாக இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் ஒன்றிணைச்சு ஓகே நம்ம எப்படி 2026 வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் விஜய்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. விஜய்லாம் வந்து தமிழ் தேசிய கட்சி கிடையாது. நமக்கு அவருடைய அப்ரோச்சே நம்ம பார்க்குறோம். ஹீ இஸ் நாட் அ பர்சன். இன்னொன்று, அவர் புதுசாக வரன்ற போது அவர் வந்து எல்லாத்தையும் ஹீ வில் செக் அப்படிங்கிற போது நம்ம அந்த இடத்துல போய் நிற்கணும்னு அவசியம் கிடையாது. அவர் வேணும்னா வரட்டும். பட் மற்றவர்களை நீங்கள் ஒன்றிணைக்கணும், அமைப்புகளை ஒன்றிணைக்கணும். என்ன பிளான் ஆஃப் ஆக்ஷன்
அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், எந்தெந்த பாக்கெட்ஸ் யார் யார் பார்த்துக்க போகிறாங்க. ஏன்னா இன்னைக்கு நாம் தமிழரே பார்த்தீங்கன்னா புதுசாக இணையிறவங்க ரொம்ப கம்மியாக தான் ஆயிட்டாங்க. காரணம் இருக்கிறவங்களும் வேலை செய்யறது எப்போ இருந்தாலும் என்ன தூக்கிடலான்ற பயத்திலே வேலை அதிகமாயிட்டாங்க. இல்லை இப்போ உள்ள இருக்கிறவங்களே வந்து ஒரு ஹார்ட் அண்ட் சோல் போட்டு வேலை பண்ண மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா நம்ம எப்போ வேணாலும் விளக்கப்படலாம், அந்த பயம் இருக்கும்ல. இப்போ ஏற்கனவே பொறுப்பில் இருந்தவங்க வந்து தேவோட என்ஜாய்ட் சர்டன் என்ன சொல்கிறது அவங்க தொகுதியில் இப்போ அவங்களுக்கு ஒரு அதிகாரம் கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா அந்த அந்த டிஃபிகல்ட்டி நானுமே சந்தித்தேன். வென் யூஆர் நாட் இன் அதான் சொல்கிறேன் ஒரு ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இல்லை அப்படின்னா டக்குன்னு வந்து ஹவு பீப்புள் சீயுங்கிறது பார்க்குறோம். இப்போ நான் அதை சொன்னேன், எனக்கு வந்து ஐ ஹேட் அ ஸ்கில் இதுன்றதுனால நான் டிரெக்டாக அதுக்குள்ளார போயிட்டேன். இப்போ இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, யூ ஆர் புட்டிங் எவ்ரிபடி இன் அன்சர்டன்டி. ஒரு நிலைத்தன்மை இல்லாத ஒரு இடத்துல போடும்போது அது ஒரு பயத்தை உருவாக்கும். அப்போ அதை வந்து முதல்ல வந்து முறியடிக்கணும். இட் இஸ் ஓகே, எதுவாக இருந்தாலும் நம்ம ஒன்றா சந்திப்போங்கிற இடத்துக்கு வந்து தமிழர்கள் வரணும். அதுவும் தமிழ் தேசியத்தை உணர்ந்த தமிழர்கள் வந்து ஒன்றிணைஞ்சாதான். இந்த தமிழ் தேசியத்தையே கேவலப்படுத்தி சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க. திமுகவில் உட்காந்துட்டு அதிமுகவில் பெருசாக பேச மாட்டாங்க. இந்த திமுகவில் உட்காந்துக்கிட்டு நம்மளே கேள்வி கேட்பாங்க, நம்ம இன மக்களே. இப்போ அவங்களுக்குமே ஒரு புரிதலை உருவாக்கணும் அப்படின்னா we have to do all this. இந்த ஆடியோ ரிலீசஸ் யார் பண்ணுறாங்கன்ற ஏன்னா கண்டுபிடிக்க முடியாதா? கொடுங்க, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுங்க, ஃபைண்ட் அவுட் எங்கேருந்து போகுதுன்னு கம்ப்ளைண்ட் எடுங்க. ஸ்டாப் தட். அந்த மாதிரி பேசுகிறத நிறுத்துமோ, தேவையில்லாத விஷயங்கள் பேசுகிறத நிறுத்திட்டு ஒரே ஒரு குறிக்கோள் 26 நம்ம அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட போனால் வெல்ல முடியாதா? ஜெயிக்க முடியும், வாய்ப்புகள் இருக்கு. சினிமா மாதிரி நான் என்ன சொல்றது, இந்த கிசு வந்தாதான் வந்து ஒரு சினிமா ஹிட் ஆகுன்ற மாதிரி பிரச்சனைகள் வந்தாதான் இது பாப்புலர் ஆகுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம மக்கள் போயிட்டாங்களோன்னு தோணுது. டூ சம்திங் தட் இஸ் ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் பண்ணுங்க. இப்போ மேம் இந்த கட்சி தாவல் கட்சி விலகல்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. தேமுதிகன்னு ஒரு கட்சி இருந்தது, நம்ம எல்லாருக்குமே தெரியும், எதிர்கட்சியாக உட்கார்ந்துருந்தது. ஆனால் அந்த கட்சி தாவல் அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள்லாம் வந்து வேறு கட்சிக்கு போனதுனால தான் இப்போ வரையும் தேமுதிக மேலே வர முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸ்டில் இப்போ வரைக்கும் நிறையா பேரோட கேள்வி என்னவா இருக்குன்னா, நாம் தமிழர் வந்து இதே மாதிரி போயிட்டு இருந்தாலும் அடுத்த தேமுதிகவை மாறிடுமான்ற கேள்வி வைக்கிறாங்களே. இட் இஸ் பாசிபிள், ஹைலி பாசிபிள். அது அந்த இடத்துல இல்லைன்னா தயவு செய்து நினைக்காதீங்க. எல்லாம் வந்து அதான் சொல்கிறேன்ல, நமக்கு மரணமே இல்லை, நமக்கு வீழ்ச்சியே இல்லைன்னு நினைக்கிற ஒரு செட் ஆஃப் மைண்டு தான் இப்போ வந்து யார் வேணாலும் எப்போ வேணாலும் வீழ்த்தப்படலாம், யார் வேணாலும் எப்போ வேணாலும் இறக்கலாம். அப்போது நமக்கு அடுத்தவர்களை தயார் பண்ணி வச்சிடணும். ஓகே, தீஸ் ஆர் த பீப்புள். இப்போ சொல்லுவாங்க அடுத்த கட்ட தலைவரில் கை காட்ட முடியாதுன்னு. எல்லாம் காட்ட முடியும், அப்படிலாம் காட்ட முடியாமல்லாம் கிடையாது. யூ கிவ் இட். ஒரு விஷயத்த நம்பி கொடுத்தீங்கன்னா கொடுத்துருங்க. ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் வச்சுக்கோங்க. எப்படி வந்து இப்போ அழகாக வலைதளத்தில் நம்ம இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறோம்ல, நாம் தமிழர் பண்ணதில்லை. அதே வலைதளத்தில் ஓகே இந்த இவங்க பண்ணுவாங்க, வெண்ணிலா தாய்மானவன். ஐ ஆக்சுவலி ஹாவ் அ கான்ட்ரடிக்டரி விஷன் டு அது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. பட் ஆக்சுவலி என்னென்னா அந்த எல்ஜிபிடிக்யூவில் வரும்போது நமக்கு ஒரு கிளாஷ் வந்தது. நான் ஐ டோன்ட் ஸ்டாண்ட் ஃபார் தட். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசியவாதி வந்து பெரியாரை ஈவேராவை ஏற்றாலும் நமக்கு செட் ஆகாது, எல்ஜிபிடிக்யூ சுத்தமாக செட் ஆகாது. அப்போ அந்த இடத்துல தான் நம்ம வந்து ஒரு எதிர் மனநிலை. ஆனால் அவங்களுடைய ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு அழகாக ஒரு இதை போட்டு இத்தனை பனை மரங்கள் நட்டோம், இந்த இடத்துல இந்த சுற்றுச்சூழலுக்கான வேலைகளை செய்தோம்னு சொல்லிட்டு எவ்ரி மந்த் வந்து கொடுப்பாங்க ரிப்போர்ட்டை. நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. எந்தெந்த இடத்துல எந்தெந்த தொகுதியில் என்னென்ன நடந்ததுங்கிறத ஷீ வில் கிவ். எனக்கு தெரிஞ்சு வந்து அதுவும் இவங்க ஐ திங்க் அந்த ரிப்போர்ட்டிங் குருதி கொடைப்பாசரி இவங்க 2 பேர் ரிப்போர்ட்ஸ் நான் வெண்ணிலா தாய்மானு ரெகுலராக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போது இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் கொண்டு வந்துருங்க. இப்போ ஒருத்தர் வந்து இவங்க இப்படி பேசுகிறாங்க, இப்படி ஒன்றும் இல்லை, காலையில் வந்து மொபைல் கொடுத்தாங்கன்னா எனக்கு சிரிப்பு தான் வந்துருச்சு எனக்கு. அது நான் மொபைல் கொடுத்தேன்னா அது அங்கே போய் சேருங்கிறது அவங்களுக்கு தெரியாதா? அவ்வளோ ஓப்பனாக செய்வாங்க. இது வெரி சிம்பிள். நமக்கு இங்கே உட்காந்துருக்கவங்களே தெரியுது அது வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு. அப்போது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளார கொண்டு வந்துட்டா திங்ஸ் வில் பி ஆல் ரைட். அதை செய்யணும். அது செய்வாங்களான்னு நமக்கு தெரியல. மேலே கடவுளையோ நம்மளுடைய முன்னோர்கள் மாவீரர்கள் எல்லாரையும் பார்த்து ஒரு கும்பிடு போட்டு நான் என்ன செய்யணுமோ நான் செய்வேங்க, அவ்வளோதான். அந்த சரண்டருக்குள்ளார போயிட்டு நான் பாட்டுக்கு கடந்துட்டுருக்கேன். ஃபைனலாக மேம், இப்போ உங்களோட இன்டர்வியூஸ் எல்லாமே நோட்டபுள் ஃப்ரம் நாம் தமிழர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இன்டர்வியூ மூலமாக அவங்களுக்கு நீங்கள் ஒன்று சொல்லணும், என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இப்போ ஒற்றுமையாக இருங்கப்பா.
யாரும் யாருக்கும் எதிரி கிடையாது. ஒருத்தவங்க வந்து எதிராக பேசுனாங்கன்னா ஒன்று கருத்தியல்ல ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இல்லைன்னா வந்து கையாலாகத்தான ஒரு உணர்வு இருக்கும். இவ்வளவு தான். நம்ம மக்கள் தான் அப்படிங்கிற ஒரு பார்வை வந்துருச்சு. என்னுடைய அண்ணன், என்னுடைய அக்கா, என்னுடைய அத்தை, என்னுடைய மாமா, என்னுடைய சித்தப்பா, என்னுடைய அந்த ஒரு மனநிலைக்குள்ளார போயிட்டோம் அப்படின்னா எந்த சிக்கலுமே நம்ம வந்து உடனே ஒரு ஏன்னா சந்தேகத்தோடையே பார்த்தேன், ஏன் சந்தேகப்பட்டு உங்கள் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறீங்க, ஏன் திட்டி உங்கள் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறீங்க, ஏன் ஒருத்தரை நெகட்டிவாக பார்த்து எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறீங்க, இதெல்லாமே நேர விரயம், நம்மளுடைய உடல் சார்ந்த உழைப்பு விரயம் தானே. டோன்ட் டூ தட். ஆக்கப்பூர்வமாக என்ன செய்ய முடியும்? நேசிப்பை எவ்வளோ வளர்க்க முடியும், எவ்வளோ அன்பை வளர்க்க முடியும், எவ்வளோ நேர்மையாக இருக்க முடியும். சில சமயம் நேர்மையாக இருக்கும்போது நேராக நிற்கிறது தான் அடி வாங்கும். நான் அடி வாங்கிட்டே தான் இருக்கேன், எனக்கு பழகிருச்சு இப்போது. சின்னதுலேருந்தே நான் அப்படி தான் லைக் பிளாக் ஷீப்னுவாங்க. பட் ஆக்சுவலி நான் பிளாக் ஷீப் கிடையாது. ஐ ஹவ் பீன் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் இன் மை தாட் ப்ராசஸ். அது கடவுளுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். இப்படி ஒரு இயல்பை எனக்கு கொடுத்ததுக்காக நான் நன்றி சொல்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, எண்ட் ஆஃப் த டே வந்து ஐம் ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப். அப்போது இதுதான் வந்து வேலிடேட். எனக்கு யாரும் வேலிடேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் யாருன்னு எனக்கு தெரியும். ஐம் அ ஹாப்பி பர்சன். என்னை சுற்றி வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாத்தையும் அழகாக தான் வச்சிட்ருக்கேன். அப்போ இதுதான் வந்து நம்மளுடைய பார்வையாக இருக்கணும். நெகட்டிவிட்டியில் போய் விழக்கூடாது. இந்த என்ன சொல்கிறது, அதே மாதிரி திமுக அப்படி பண்ணுது இப்படி பண்ணுது, அது பண்ணிட்டு போட்டோம், நீ என்ன பண்ண போகிற? அதை உன்னால் நிறுத்த முடியாது. நீ அதுக்கு மாற்று பண்ணணும்ல, அதை பண்ணு. அந்த ஒரு புள்ளியிலேருந்து தான் வந்து இந்த தமிழ்த்தாய் வாழ்த்து. காத்திருந்து பார்ப்போம். நீங்கள் சொன்னதெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி மேம். நன்றி.